சொல்லுமா, உன் பேரு ஊரு கரெக்டா சொல்லு. என் பேரு ஊரு. இந்த பொண்ணுக்கு எந்த நிலைமையில கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லு. எங்க பாப்பாவுக்கு மூளை வளர்ச்சி கம்மியா இருந்ததுங்க, சுத்தமா பேச மாட்டா. நான் திருச்சியில இருந்து வரேன். டிவியில சாமியோட விளம்பரம் பார்த்து இங்க போனா நல்லாவுமான ஒரு சந்தேகத்துல வந்தேன். ஆனா கொஞ்சம் மாத்திரை கொடுத்தாரு, நல்லாயிடுமா நீ நம்பி இருமான்னு சொன்னாரு. சாமி அன்னைக்கு வாக்கு கொடுத்தாரு. அன்னைக்கு நான் அரை மனசோட போனேன். ஆனாலும் எனக்கு அதுக்கு பலன் கிடைக்க லேட்டா கிடைச்சாலும் கரெக்டா கிடைச்சது. 9 வயசு ஆகுது பாப்பாவுக்கு. ஆமா, இது வரைக்கும் அம்மானு கூப்பிட்டதே இல்லையா? அம்மானு கூப்பிட்டது இல்ல, அப்பானு கூப்பிட மாட்டா. ஒரு பாத்ரூம் வந்தா தெரியாது, அப்படியே ஜெட்டிலே போயிடுவா. எல்லாமே எப்படி சொல்றதுன்னா, இவளுக்கும் எதனா கொடுத்துட்டு நம்மளும் எதனா பண்ணிக்கலாமான்னு எத்தனையோ வாட்டி நாங்களாம் முயற்சி பண்ணோம். இருந்தாலும் அந்த மனசு பெத்த மனசு கேட்கல. நான் இவரு நம்பிதான் நாங்க வந்தோம். இங்க வந்த ஃபர்ஸ்ட்லனே சாமி ரொம்ப ஆறுதலா பேசினாரு. சுத்தி இருக்கிற சொந்த பந்தெல்லாம் கூட தூத்தி விட்டாங்க. ஆனா சாமி முத வாட்டி பார்க்கலே எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும் அவ்வளவு ஆறுதலா சொன்னாரு. அவர் இன்னொன்னு, எங்க வீட்டுக்காரர் ஒரு பெரிய பிரச்சனை, தலை தூக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை மாட்டினாரு. சாமிக்கு ஒரு தாயத்து ஒன்று கொடுத்தாங்க. அதில் போய் கட்டிட்டு போனதான் போய் 8 நாள்ல எங்களுக்கு நல்ல ஒரு அதுல இருந்து விடுதலை ஆயாச்சுன்னு ஒரு இது பிறந்தது. 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 8 வருஷம் எங்க பாப்பா வயசாகுது. எங்க பாப்பா பிறந்ததுல இருந்து அந்த வில்லங்கத்துல இருந்து மீள முடியல. பணம் அழிச்சோம், காடை வித்தோம், இடம் வித்தோம், எல்லாத்தையுமே வித்துட்டோம். எங்களுக்கு அது வந்து சுகமே கிடைக்கல. இங்க சாமி கிட்ட வந்து இவரை பார்த்துட்டு போய் 8ஆம் நாளே எங்களுக்கு அது கைக்கு மேல பலன்னு எப்படி சொல்றது, அதுலயே முடிஞ்சிடும் ஒரு வாழ்க்கை நினைச்சோம். நாங்க சம்பாதிக்கிறதுலாம் அதுலயே போயிடுமோன்னு நினைச்சோம். ஆனா இவர்கிட்ட வரக்குள்ள நான் வெறும் கயிறு தான் போட்டு வந்த, தாலி கூட இல்லை எனக்கு. சாமி கிட்ட வரக்குள்ள வெறும் கயிறு, அது தாலியே இல்லை. வட்டி வாங்கிட்டு தான் நான் சாமி கிட்ட வந்தேன். ஆனா இப்போ இதுல இருந்து போய் அவர் என் பிள்ளைக்கு மட்டும்தான் வைத்தியம் பார்த்தாருன்னு நினைச்சேன். ஆனா மொத்தம் என் குடும்பத்தையே மாத்திட்டாரு தலைக்கீழ. தாலி கொடி 5 பவுன்ல வாங்கினேன். எங்க பாப்பாவுக்கு ஒரு 3 பவுன் நகை எடுத்தோம். என் சின்ன மகளுக்கு 3 பவுன் நகை எடுத்தோம். பையன் ஆம்பளை பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு 2 பவுன் எடுத்தோம். அப்புறம் ஒரு திருச்சியில சிறுபாக்கம் அடரி பக்கத்துல அடரி பக்கத்துல சாமி. அப்புறம் பொண்ணை வந்து இந்த மருந்து வந்து 1 வருஷமா மூலிகை கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த 20 நாளா வந்து பேச ஆரம்பிச்சிருக்கானா? பேச ஆரம்பிச்சிருக்கேன். கவலைப்படாத, இந்த நரம்புகள் தான் அவளை பேச வைக்கிறதுக்கு. 1 வருஷம் இந்த குழந்தைக்கு வந்து மூலிகை கொடுத்து, ஒண்ணுக்கு போனா சொல்லாது, பாத்ரூம் போனா சொல்லாது, ஜட்டியோட போயிரு, ஒரு மணலை வச்சு டாக்டர்களை குணப்படுத்த முடியாதுன்னு சொன்ன. இந்த கைகாலெல்லாம் வராது அந்த குழந்தைக்கு. மூலிகை கரெக்டான இந்த வாத சூரணம்ங்கிற இந்த மூலிகை கொடுத்து இந்த குழந்தை இப்ப எப்படி வந்து சொல்லு பாப்பா. அம்மா, அப்பா, ஆத்தா, ஆத்தா, அண்ணா, ஓம் சக்தி, நாகசக்தி. சொல்லு, நாகசக்தி. இது யாரு? இது யாரு? என்னது? சின்ன பாப்பா. அந்த குழந்தை பேர் என்ன சொல்லுமா? இது பேர் என்ன? ஜீவிதா. சொல்லு, ஜீவிதா. அப்படியா? உன்னை நாக்கறிட்டு சரி. நாக்குள்ள மருந்து ஏதாவது கொடுத்துருக்கா? இல்ல சாமி, இன்னும் அது கொடுக்கல. சரி, இன்னைக்கு நாக்குல மருந்து வைக்கிறது வந்துடுறேன். இப்போ ஒண்ணு போனதான் சொல்லிடுறியா? பாத்ரூம் போன சொல்லிடுறீ இல்ல? எல்லாம் நாகசக்தி.